Illustration number 13. Derry is a sole trader dealing in automobiles. So, automobile trader. From the following transactions, past journal entries for the month of January 2018. In the sumla vandu pudusa onnu illa. So, here we have the RTGS, real time gross settlement. NEFT previous illustration la paathom. Electronic fund transfer, national electronic fund transfer. Here real time gross settlement, RTGS. Okay. And yeah, of course, business purchased, means capital investment is in the form of cash, goods and buildings. Asset vandirudhu. Idhula 6th and 7th ரெண்டு பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Sold goods to C&Co and check received and deposited the check received from the C&Co into the bank in the second date. 6th அன்னைக்கு வாங்கி next date deposit பண்றாங்க. செக் வந்தால் நம்ம என்னன்னு சொல்றோம், பேங்க்னு வச்சுக்கிட்டோம். எப்பொழுதுமே செக் வாங்கி உடனடியாக பேங்க்ல டெபாசிட் பண்ணால் அந்த செக்கை பேங்க்னு வச்சுக்கலாம். செக் வாங்கி ஹோல்ட் பண்ணி இருக்கிறீங்க, நாளைக்கு கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அந்த ஹோல்டிங் பீரியடுக்கு அந்த செக்குக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லுங்க. we can temporarily name this as cash account, right? இல்லைன்னா செக் இன் ஹேண்ட்னு வச்சுக்கலாம். பட் we go with the book. In the book we use preferably cash account. வாங்கி உடனடியாக டெபாசிட் பண்ணியிருந்தால் அந்த செக்குக்கு பேர் பேங்க். வாங்கி ஹோல்ட் பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் டெபாசிட் பண்ணிங்கன்னா வாங்கும்போது அதுக்கு பேர் கேஷ். அதுக்கப்புறம் அந்த செக் பேங்க் போகும்போது கேஷ் பேங்க் போனதாக நாம் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ திஸ் த ஒன் டிஃப்ரென்ஸ் ஹியர். அண்ட் இந்த சம்மில் கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருக்குது. ஆல்ரெடி வி ஹவ் சீன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் த நார்மல் கேஸ். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் கமென்ஸ்ட் வித் கேஷ், குட்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பில்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து. அப்படின்னா ஃபஸ்ட் அன்னைக்கு கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட். குட்ஸுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னா ஸ்டாக் அக்கௌண்ட் டெபிட் அண்ட் பில்டிங்ஸ் அக்கௌண்ட், பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டெபிட். டு கேபிட்டல் அக்கௌண்ட், டெரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, the value being 1 lakh, 2 lakhs and 5 lakhs. Overall capital being 8 lakhs. Combined compound entry போட்டோம். Number 1. Number 2, purchase goods from A&Co. So goods action word விட்டுருங்க. இதுக்கு பேர் purchases, nominal account from A&Co on credit. Credit னு சொன்னால் A&Co எடுத்துக்கணும். So A&Co வந்து personal account. Okay, second, purchases account debit, nominal account expensesங்கனால நம்ம டெபிட் பண்ணிக்கிறேன். Purchases account debit to A&Co, to A&Co, value being 3 lakhs, value being 3 lakhs. Clear? So we have done this one. Third one, cash deposited into the bank, cash bank. Okay, so பேங்க்குக்கு வருது, டெபிட் ரிசீவர் அவர் தான் ரிசீவ் பண்ணியிருக்கிறார், அதனால் டெபிட் பண்ணிக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட். த வேல்யூ பீயிங் 80,000 rupees, த வேல்யூ பீயிங் 80,000. Third one. And then the fourth, purchased goods from B&Co and payment made through credit card. Purchased goods, goodsக்கு பேர் purchases, nominal account, action வேர்டை விட்டுருங்க. பேமெண்ட் மேட் த்ரூ கிரெடிட் கார்டு அப்படின்னா பேமெண்ட் ஆயிடுச்சு. அப்போ பேமெண்ட் ஆயிருந்துச்சுன்னா பார்ட்டி நேம் வராது, ஆனால் கேஷ் பேமெண்ட் கிடையாது, கிரெடிட் கார்டு பேமெண்ட். ஸோ கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்னா பேங்க். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சிடிஎம் அண்ட் நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே பேங்க்கு தான். ரைட். ஃபோர்த் ஒன், ஸோ பர்ச்சேஸ்டு, purchases account debit, purchases account debit to bank, to bank account. Okay, the value being 5,000 rupees, 5,000 rupees. Clear? Fourth one is over. And fifth one, paid A&Co through RTGS. RTGS bank தானே, இது bank.
பேங்க்னாலே பர்சனல் அக்கௌண்ட். paid to A and Co. So இவரும் பர்சனல், இவரும் பர்சனல். A is the recipient, RTGS na bank is the payer. Debit the receiver, credit the giver. A வை நம்ம டெபிட் பண்ணி ஆகணும். A account debit. A and Co account debit to RTGS. To RTGS na bank account. Value being A தானே, A உடைய பெண்டிங் வந்து 3 lakhs இருக்குது. அந்த 3 lakhs இப்போ பேமெண்ட் பண்ண மாதிரி போடுறோம். 3 lakhs. கிளியர்? ஃபைன். 6th one, sold goods. குட்ஸுக்கு பேர் சேல்ஸ், நாமினல் அக்கௌண்ட். C&Co அண்ட் செக் ரிசீவ். செக் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா டெபாசிட் பண்ணால் பேங்க்கு, டெபாசிட் பண்ணனா அது பேர் கேஷ் அக்கௌண்ட். இது ரியல் அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் கம்ஸ் இன், செக் வருதுன்னா அது கேஷ் கம்ஸ் இன் போட்டுக்கலாம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ், டு சேல்ஸ் அக்கௌண்ட். த வேல்யூ பீயிங் 50,000. The value being 50,000 rupees. Is it clear? 6th one is over. 7th one, deposited the check into the bank. So bank is the personal account and check வந்து கேஷாக வச்சுருந்தோம், அது ரியல் அக்கௌண்ட். ஸோ செக்கு கைக்கு வந்து வச்சுருக்கும் போது அது கேஷாகவே பாருங்கள். உங்களோட கேஷ் பாக்ஸில் வந்து வெரிஃபை பண்ணுறீங்க, வெரிஃபை பண்ணும்போது எவ்வளோ கேஷ் இருக்குன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் கேஷ் இருக்குது, 3 லட்ச ரூபாய் செக் இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து 13 லட்ச ரூபாய் கையில் இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் பீங் எ பார்ட் ஆஃப் கேஷ் இஃப் யூ ஆர் ரிசீவிங் அண்ட் கீப்பிங் வித் யூ. while depositing that into the bank and the cash goes into the bank ங்கிற மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். if it is directly transferred to the bank and it's only bank, right? so பேங்க்குக்கு பணம் போகுது. so bank is the recipient, debit the receiver. so bank is going to be debited here. so bank account debit, bank account debit to cash. The value being 50,000 rupees. The value being 50,000. Okay, 7th one is over. 8th one, purchased goods from Z&Co and paid through debit card. Purchased goods. So purchases, goodsக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்? purchases. and debit card மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். debit card is also bank, personal account. என்ன அக்கௌண்ட்டு? personal account. purchases is the nominal account. so debit the expenses, அதாவது purchases வந்து nominal account, expenses அதனால நான் debit பண்ணிக்கிறேன். so purchase account debit. 2, the payment is by bank, through bank. அப்போ banker is the payer, giver, அதனால credit பண்ணிக்கிறேன். so to bank account. the value being 12,000. the value being 12,000. clear? I hope you could not understand this one. 8th. 9, stationery purchased. previous illustration stationery கடையாக இருந்துச்சுன்னா அந்த குட்ஸ்னு வச்சுருந்துருப்பீங்க. இது ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்ட். இவர் யார்? ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா ஸ்டேஷனரி வந்து இவருக்கு நாமினல் அக்கௌண்ட். ஆக்ஷன் வேர்டை விட்டுருங்க. அண்ட் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். நெட் பேங்கிங்னாலும் என்னது? பேங்க் தான். பேங்க்குங்கிறது பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஸ்டேஷனரி அக்கௌண்ட் டெபிட் to bank. Stationery account debit to bank. Value being 6,000. Value being 6,000. 9th. And then the last one, 10th. Income tax of dairy is paid by check. Income tax of dairy paid by check. Income tax of dairy. So income tax of dairy na dairy ode personal tax nga idu. Dairy ode personal tax by check. செக்குங்கிறது நமக்கு தெரியும். இன் சிம்பிள் சென்ஸ் பேங்க், அதாவது பர்சனல் அக்கௌண்ட். எதுக்காக பேமெண்ட் ஆகுது? டெரியோடைய பர்சனல் பேமெண்ட். தன்னுடைய பர்சனல் பர்பஸுக்காக பிஸ்னஸ்லேருந்து என்ன அவருடைய பர்சனல் பர்பஸுக்கு போனாலும் சரி, அது டிராயிங்ஸ் தான். தட் வில் பி கன்சிடர் அஸ் டிராயிங்ஸ் ஒன்லி. ஓகே, டிராயிங்ஸ் ஒன்லி. ஓகே, ஒன்று டேரெக்டாக அவருக்கு கொடுத்தா என்ன, இல்லை அவருக்காகன பேமெண்ட் எது பண்ணால் என்ன, அவர் கொடுத்த மாதிரி தானே அர்த்தம். எனிதிங் கோஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ் டு த பர்சனல் பர்பஸ் வில் பி ஆல்சோ drawings. So drawings is also personal account, but it represents the owner. And bank is also personal account. Debit the receiver, credit the giver. So drawings account debit, drawings account debit to bank account, to bank account. Clear? I hope so you could understand. The value being 10,000. We got it now. Clear?